தஸ்மை ஸ்ரீவங்கனசே மகாகுருவே நமஹ. லோக குருவே நமஹ. எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று விஸ்வாவசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை 26/4/2025 சனிக்கிழமை நன்னாளிலே ராகு பகவான் கேது பகவானுடைய பயிற்சியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதிலே ராகு பகவானும் கேது பகவானும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன, சாயா கிரகங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த இரண்டு கிரகங்களும் சொந்த வீடுகளிலே அந்த இருவரும் எந்தெந்த வீடுகளிலே சஞ்சாரம் செய்கின்றார்களோ அந்தந்த பலன்களை தருவார்கள். அதேபோல் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அதேபோல் ஒருவருக்கு வெளிநாடு தொடர்பான சம்பந்தத்தை ஏற்படுத்தி தருவது ராகு கிரகம். ஞானத்தை அளிக்கக்கூடியது கேது கிரகம். அந்த இருவருடைய பயிற்சியானது இன்று நடைபெற இருக்கின்றது. அந்த இரண்டு கிரகங்களுடைய பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்மிகா கர்ப்பசம்போதம் தம் ராகும் பிரணாமியகம். ஸ்ரீராகவே நமஹ. பலாசுபுஷ்பசங்காசம் தரகாகிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகாங்கோரம் தம் கேதும் பிரணாமியகம் அப்படிங்கிறது நவகிரக ஸ்துதி. இன்று நாம் எந்தெந்த ராசிகளுக்கு உரிய பலன்களை நாம் காண இருக்கின்றோம். தற்சமயம் ராகு பகவான் மீனராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். அதேபோல் கன்னி ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். இன்று ராகு பகவான் கும்பத்திற்கும் கேது பகவான் சிம்மத்திற்கும் பயிற்சியாக இருக்கின்றனர். இந்த ராகு கேதுக்கள் எதிர் திசையிலே பயணம் செய்யக்கூடியவர்கள். ஆன்டி கிளாக்வைஸ் ஆங்கிலத்தில் சொன்னோம் அப்படின்னா, கிளாக்வைஸ் அப்படின்னா வலதுபுறமாக வரக்கூடியவர். இப்போ இடதுபுறமாக பயிற்சி வலம் வரக்கூடியவர்கள் ராகுவும் கேதுவும். தற்சமயம் அஸ்வதி நட்சத்திரம், அஸ்வதி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம், இவர்களுக்குரிய மேஷராசி அன்பர்கள். இந்த மேஷராசி அன்பர்களுடைய பயிற்சியினுடைய பலன்களை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். மேஷராசியிலிருந்து ராகு
11ஆம் இடமாகிய கும்பராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். எனவே மேஷராசி அன்பர்கள் வெளிநாடு பயணம், வெளிநாடு சம்பந்தமான தொழில்கள் இவைகளெல்லாம் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளை தர இருக்கின்றார். கேது பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். ருண சங்கடம், அதாவது வியாதிகளை நோய்களை எல்லாம் தரக்கூடிய இடம்தான் 6ஆம் இடம். அந்த இடத்துல கேது இருக்கிறதுனால, கேது பொதுவாக உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்வார். அதனால் ரோகங்கள் எல்லாம் ஏற்படுவதற்குள்ள பலன்களும் உண்டாகும். எனவே கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். நல்ல ஞானத்தையும் கொடுப்பார், அதே சமயத்தில் உடல்நலத்தில் பாதிப்பையும் கொடுப்பார். அதே போல் 11ஆம் இடத்துல சனியும் இப்போ சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். வாக்கிய பஞ்சாங்கம் எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பலன்கள் எல்லாம். சனி ராகு சேர்க்கையானது அதீத ஒரு நன்மைகளை மேஷராசிக்காரர்களுக்கு தர இருக்கின்றது. இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், இயந்திரம் சம்பந்தமான வியாபாரங்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தமான வியாபாரங்கள்லாம் அமோகமாக நடைபெற இருக்கும். அது மூலமாக லாபங்கள் நிறையா வரத்துக்கு வாய்ப்புகள். இரும்பு சம்பந்தமான தொழில்கள் எல்லாம் உச்சம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றங்கள் உண்டாகும். பலவிதமான நன்மைகள் எல்லாம் இந்த 11ஆம் இட ராகு தர இருக்கின்றார். புதுசாக வஸ்துவாகன சேர்க்கைகள், பொருளாதார மேன்மை, திருமண தடைகள்லாம் விலகி திருமணங்கள்லாம் நடைபெற இருக்கிற வாய்ப்புகள்லாம் உருவாகும். எனவே ராகு பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான பலனை தர இருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. அதனைத் தொடர்ந்து நாம் ரிஷபராசி அன்பர்களுடைய பலன்களை இப்போ காண இருக்கின்றோம். ரிஷபராசி கார்த்திகை 2ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிஷம் இவ்வாறு கூடியது ரிஷபராசி. இப்போ ரிஷபராசி 2ஆம் இடத்திலிருந்து ராகு 10ஆம் இடத்தை சஞ்சாரம் செய்கின்றார். 10ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கின்ற நாள் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவளுக்கு திடீர் பணவரவுகள், திடீர் வேலைவாய்ப்பு, உத்தியோக லாபம், அந்நிய தேச பிரயாண லாபம் இப்படின்னு பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை, பணமே பார்க்காதவா கூட பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் கேது 5ஆம் இடமாகிய சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கின்றதுனாலே பெரியவர்களுடைய ஆசி, பெரியவர்களுடைய ஒரு சப்போர்ட் நமக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெரியவங்களுடைய மூலதனம்லாம் அவருக்கு கிடைக்கலாம். பொருளாதார ரீதியாக உதவிகளை எதிர்பார்க்கலாம். எனவே இந்த ராகு கேது பயிற்சியானது ரிஷபராசிக்காரர்களுக்கும் அருமையான அமோகமான ஒரு பலனை தர இருக்கின்றது. அடுத்ததாக மிதுனராசி அன்பர்கள். மிதுனராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். 9ஆம் இடமாவது பூர்வ புண்ணியஸ்தானம். அதேபோல் கேது பகவான் 4ஆம் இடமான கடகத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பூர்வ புண்ணியஸ்தானம் 9ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அவளுக்கு
மூதாதையர்கள் மூலமாக வராத பொருளாதார சப்போர்ட்டு, வஸ்து வாகனங்கள் சேர்க்கை, திடீர்னு எங்கே நிலம் இருக்குன்னே தெரியாது, வீடு இருக்குன்னே தெரியாது, திடீர்னு நீங்கள் வீடு ஒரு யாரோ மூலமாக தெரியாத முன்னோர்களுடைய சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகலாம். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நலத்தில் அப்பப்போ பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வரலாம். அதே போல் சகோதர சகோதரிகள் இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு அவள் மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் உருவாகலாம். அதனால் ராகு கேது பயிற்சியானது மிதுன ராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்களை தரும் என்றால் மிகையாகாது. அடுத்ததாக கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்கள் பார்க்கும்பொழுது கடகத்திலே கர்க்கடக ராசி அன்பர்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இவா கர்க்கிடக ராசி அன்பர்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு ராகு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். கேது பகவானை பார்த்தோம் அப்படின்னா, கேது பகவான் தற்பொழுது ரெண்டாம் இடத்தை சஞ்சாரம் செய்கின்றார். இந்த ராகு கேதுக்களுடைய பலனை நான் பார்க்கின்ற பொழுது கர்க்கிடக ராசி அன்பர்கள் தற்சமயம் ராகு பகவான் கடகத்திலிருந்து 8ஆம் இடத்திலேயும், கேது பகவான் 2லும் சஞ்சாரம் செய்கின்றார். அஷ்டம ராகு, அஷ்டம சனி. அவருக்கு கர்க்கிடக ராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானமாகவும் கருதப்படுகின்றது. அதேபோல் மாதுரு ஸ்தானமாகவும் கருதப்படுகின்றது. எனவே அதேபோல் 8ஆம் இடமானது கலத்திரஸ்தானமாகவும் கருதப்படுகின்றது. எனவே இந்த அன்பர்கள், கடகராசி அன்பர்கள் எல்லா விதத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே, வியாபாரத்திலே, செல்லும் இடங்களிலே, அதேபோல் பார்க்கும் வேலைகளிலே என்று அனைத்து இடங்களிலும் அவர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலம். பொதுவாக வாகனங்களிலே செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் நெருப்பு சம்பந்தமான இடங்களிலும், ஆயுதம் சம்பந்தமான பிரயோகங்களிலும் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும். மின்சாரம் சம்பந்தமான வாகனங்களையும் கருவிகளையும் பயன்படுத்தும் பொழுதும், நெருப்பு சம்பந்தமான, தீ சம்பந்தமான, அடுப்பு சம்பந்தமான இடங்களிலே புழங்குகின்ற பொழுதும் மிகவும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அதேபோல் இந்த சமயத்திலே கடகராசிக்காரருக்கு திருமண தடங்கல்கள், காரிய தடங்கல்கள், வியாபார தடங்கல்கள் என்று பலவிதமான தீமையான பலன்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. 2ஆம் இடத்திலே கேதுவானது அவர்களுக்கு எல்லா விதங்களிலும் வரக்கூடிய அனைத்து இன்னல்களையும் தாங்கக்கூடிய ஒரு விதத்திலே பேசக்கூடிய நபராக இந்த கேது பகவான் அவர்களை மாற்றி விடுவார்.
மிகவும் புலமையான சீர்திருத்த கருத்துக்களை பேசக்கூடிய காலமாக இது இருக்கலாம். எனவே வாக்கு சாதுரியத்தினாலும் அவர்களுடைய அமைதியான பண்பினாலும் கேது பகவான் அவர்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை காத்தருள்வார். எனவே இந்த அஷ்டம சனி அஷ்டம ராகு சஞ்சாரமானது மிகவும் இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கும். எனவே அவர்கள் சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் துர்க்கை அம்பாளையும் வழிபட அனைத்து இன்னல்களிலிருந்தும் விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை, செழிப்பான வாழ்க்கையை தந்தருள்வார் என்றால் அதில் அது மிகையாகாது. அடுத்ததாக சிம்மராசி அன்பர்கள், ஜன்ம கேது 7ஆம் இடத்திலே ராகு, 7ஆம் இடத்தில் ராகு மட்டும் இல்லாமல் சனி பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணமான சுபகாரிய தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதேபோல் 7ஆம் இடத்திலே ராகு சர்ப்பதோஷம் என்ற தோஷத்தை ஏற்படுத்துகிறார். கோச்சார ரீதியாக ராகு கேதுகளுடைய இந்த கோச்சார சர்ப்பதோஷ நிவர்த்திக்கு துர்க்கை வழிபாடு சிறந்தது, விநாயகர் வழிபாடு சிறந்தது. எனவே இந்த 7ஆம் இடத்திலே கேது வருகின்ற காரணத்தினாலே அவர்கள் மிகவும் கல்வியிலே மற்ற அனைத்து துறைகளிலும் நிபுணத்துவமானவர்கள். இப்போ கேதுவும் சஞ்சாரம் செய்கின்றபடியாலே அவர்கள் மிகவும் புத்திசாலிகளாகவும் அதேபோல் அனைத்தையும் சாதிக்கக்கூடியவர்களாகவும் விளங்குவார்கள். இருந்தால் கூட அவர்களுக்கு 7ஆம் இட சனியை ராகுவானது அவர்களுக்கு மறதியையும் ஒரு விதமான பதட்டத்தையும் தந்து கொண்டே இருப்பார். எனவே அவர்கள் சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, விநாயகர் வழிபாடு இதையெல்லாம் செய்யும் பொழுது அவர்களுக்கு வருகின்ற அனைத்து விதமான தடை தாமதங்கள் இன்னல்களையும் ஜெயித்து விடலாம். எனவே சிம்மராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகளாக செயல்படுகின்ற காலமாக இது கருதப்படுகின்றது. அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியிலிருந்து 6ஆம் இடத்திலே ராகுவும் 12ஆம் இடத்திலே கேதுவும் சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதிலே 6ஆம் இடமானது பொதுவாக ராகு சஞ்சாரம் செய்கின்ற பொழுது உடல்நல பாதிப்புகள் எல்லாம் உருவாகும். பலவிதமான மருத்துவ செலவுகள் உருவாகும். இருந்தாலும் அவர்கள் 6ஆம் இடத்திலே பலவிதமான நன்மைகள் வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுகள் தொடர்பான சம்பந்தமான வாய்ப்புகள் உண்டு. தொழில்கள் பலிதமாக வாய்ப்புகள் உண்டு. வியாபாரங்கள் சுமாராக நடந்து கொண்டிருக்கும். வெளிநாடு வாழ் கம்பெனிகளுக்கு, நிறுவனங்களுக்கு சுமாரான லாபங்கள் ஏற்படலாம். கேது 12ஆம் இடத்திலே இருக்கின்றபடியாலே அவர்களுக்கு திருமண தடங்கல்கள், சுபகாரிய தடங்கல்கள் ஏற்படுவதற்கான உண்டான நிலைமைகள் ஏற்படும். எனவே இவர்கள் விநாயகரை வியாழந்தோறும் வழிபட திருமண தடைகள், சுபகாரிய தடைகளிலிருந்து விடுபடலாம்.
அடுத்ததாக துளாராசிக்காரர்கள், துளாராசி அன்பர்கள் ராகு 5ஆம் இடத்திலேயும் கேது 11ஆம் இடத்திலேயும் சஞ்சாரம் செய்கின்ற டைம். பூர்வ புண்ணிய ஸ்தானமாக 5ஆம் இடத்திலே ராகு சஞ்சாரம் செய்கின்றபடியாலே பிரியர்களுடைய ஆசைகள் கிட்டும். பிரியர்களுடைய நிலம், வீடு இவையெல்லாம் சேர்க்கை உண்டாகும். பெரியோர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். முன்னோர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் 11ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடியதுனால புத்தகத்துறையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அருமையான ஒரு யோகமான காலம். அதே போல் புண்ணிய ஸ்தலங்கள், தீர்த்த யாத்திரையை செல்வதற்குரிய காலங்கள் எல்லாம் உருவாகும். எதிர்பாராத கோவில்களிலே எதிர்பாராத சுவாமி தரிசனம் உருவாகும். ஆன்மீகத் துறையிலே மிகுந்த ஈடுபாடு உருவாகக்கூடிய காலமாக இந்த ராகு கேது பயிற்சியானது இருக்கும் என்றால் அதில் மிகையாகாது. அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்கள், 4ஆம் இடத்திலே ராகு, 10ஆம் இடத்திலே கேது சஞ்சாரம் செய்கின்றபடியாலே ஆன்மீகத்திலே மிகுந்த ஈடுபாடு. 4ஆம் இடத்திலே ராகு, அதே போல் சனி பகவானுடைய சஞ்சாரமானது திடீர் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். சகோதர சகோதரிகளிடையே பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அர்த்தாஷ்டம சனியாகவும் அர்த்தாஷ்டம ராகுவாக காலமாகவும் இந்த டைம் இருக்கின்றபடியாலே அனைத்து விஷயங்களிலும் கவனமாக செயல்பட வேண்டும். கணவன் மனைவி இருக்கக்கூடிய உறவுகளிலே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மாறும். எனவே இந்த காலகட்டத்திலே துர்க்கை வழிபாடு செய்ய, உடல்நலத்திலே பாதிப்புகள் குறையும். கேதுவுடைய பலம் இருக்கின்றபடியாலே ஆன்மீக பலத்தினாலே அனைத்தையும் வெல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த ராகு கேது பயிற்சி அமையும். தனுர் ராசி அன்பர்கள், 3ஆம் இடத்திலே ராகு, 9ஆம் இடத்திலே கேது சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். தனுர்ராசி அன்பர்களுக்கு சில காலத்திற்கு முன்புதான் 7 சனியானது நிறைவு பெற்றது. 3ஆம் இடமானது தன்னம்பிக்கை உண்டாக்கும். வெளிநாடு சம்பந்தமான தொழில்கள் எல்லாம் பலிதமாகும். அதே போல் அரசியல் சம்பந்தமான ஈடுபாடுகள் எல்லாம் நம்பிக்கை தரும். வாழ்க்கையிலே புது நம்பிக்கையை இந்த ராகு கேது பயிற்சி உருவாக்கும் என்றால் அது மிகையாகாது. 9ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கின்றபடியாலே மூதாதைகள் சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் பலிதமாகும். அவருடைய ஆசைகள் கிடைக்கும். அவருடைய பொருளாதார
சப்போர்ட்டானது கிடைக்கும். எனவே ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் பலம் வாய்ந்த காலமாக இந்த ராகு பயிற்சியானது அமைய இருக்கின்றது. மகர ராசி அன்பர்கள், மகரத்திற்கு 2ஆம் இடத்திலே ராகு பகவான், அஷ்டமத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்றபடியாலே மிகவும் உடல்நலத்திலே கவனமாக இருக்க வேண்டிய காலம். வெளியூர் பயணங்கள் செய்யும்போது கவனம் தேவை. 2ஆம் இட ராகு அவர்களுக்கு வாக்கு வன்மையையும் வாக்குஸ்தானத்திலே பிரகமாக இருக்கின்றபடியாலே அதன் மூலமாக வருமானம் தொழில்கள் எல்லாம் சிறப்பதற்குரிய காலமாக இருக்கின்றது. எனவே வியாபாரிகள் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கின்ற காலம். அருமையான லாபத்தை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் மருத்துவ செலவுகள் உருவாகிறதுக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. எனவே இந்த மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உடல்நலத்திலே கவனமாக இருப்பதனால் நாம் அனைத்து விதமான இன்னல்களிலிருந்து விடுபடலாம். எனவே கேது பகவானுக்கு வியாழக்கிழமைகளை அர்ச்சனை செய்து வரலாம். விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து மாலைகள், வஸ்திரங்கள், மோதகங்கள் அவருக்கு நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்யும் பொழுது கேது பகவானால் வரக்கூடிய இன்னல்கள் நிவர்த்தியாகும். அடுத்ததாக கும்பராசி அன்பர்கள், ஜென்மச்சனை, ஜென்மராகு இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற கும்பராசி அன்பர்கள் இயற்கை மிகவும் பொறுமைசாலிகளாக இருக்கின்றபடியாலும், ஏற்கனவே 7 சனி நடந்து கொண்டிருக்கின்றபடியாலும் அவர்கள் மிகவும் கவனத்துடன் இருக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே கேது. எனவே 7ஆம் இடத்தை கேது சஞ்சாரமானது இல்லறத்திலே எல்லாருக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள், அதேபோல் உடல்நல பிரச்சனைகளை கவனமாக கையாளுவது நல்லது. இந்த 1.5 வருட காலத்திற்கு திடீரென்று மருத்துவ செலவுகள் உருவாகலாம். அதேபோல் இல்லறத்திலே துறவரம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம். ஏற்கனவே பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே ராகு கேது பயிற்சி இவருக்கு ஒரு சோதனையான காலகட்டத்தை உருவாக்குகின்றது. இருந்தாலும் ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனை தருவார். எனவே துர்க்கை வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நன்மை செய்யும், நன்மை பயக்கும் என்றால் அது மிகையாகாது. சனிக்கிழமைகளை ஆஞ்சநேயர் வழிபாடு, தன்வந்திரி சுவாமி வழிபாடு, சக்கரத்தாழ் வழிபாடு இவர்களுக்கு மேன்மையை தரும். அடுத்ததாக மீனராசி அன்பர்கள், மீனத்துக்கு 12ஆம் இடத்திலே ஜென்மத்திலே இருந்த ராகு விலகி 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காலம். கேது பகவான் 6ஆம் இடமான ருணசங்கிரகத்திலே சஞ்சாரம் செய்கின்ற காலம். எனவே உடல்நலத்தை கவனம் தேவை. வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலை கவனம் தேவை.
பண விஷயங்களே கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் அளிக்கக்கூடாது. தேவையில்லாத தெரியாதவர்களுக்கு கையெழுத்து ஜாமீன்கள் இடுவதை தவிர்க்க வேண்டும். பிரயாணங்களிலே கவனமாக செயல்பட வேண்டும். வாகன ஓட்டுதலிலே கவனமாக செயல்பட வேண்டும். எனவே இந்த மீனராசிக்காரர்களுக்கு வெளிநாடு பிரயாணங்கள் ஓரளவுக்கு பலிதமாகும். எங்கு சென்றாலும் அவர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த ராகு கேது பயிற்சியானது அவர்களுக்கு மிகவும் சுமாரான பலன்களை கொடுக்கும் என்றால் மிகையாகாது. எனவே அனைத்து அன்பர்களும் ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக அவர்களுடைய பலனை தெரிந்து கொள்ள ஜுவாலா சுதர்சனா ஜோதிட மையத்தை தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஜாதகத்தை கோச்சார பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுகின்றோம். அடுத்ததாக நாம் அக்ஷய திருதியுடைய பலன்களையும் குரு பயிற்சி பலன்களையும் காண இருக்கின்றோம். அனைத்து விதமான ஜாதகங்கள் கணிப்பதற்கும் திருமண பொருத்தங்கள் பார்ப்பதற்கும் வாஸ்து சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கும் சுபகாரியங்கள் ஹோமங்கள் ஆகம ரீதியான கும்பாபிஷேகங்கள் என்று சுபகாரியங்கள் நடைபெற எங்களுடைய நிலையத்தை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் கைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். 8807298475. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.